இயக்குனர் புஜ்ஜி பாபுவோட இயக்கத்துல நடிகர் ராம் சரண், ஜான்வி கபூர், சிவராஜ்குமார் இவங்கலாம் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் பெட்டி. இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வந்து பயங்கரமா இருந்திருக்கும். வேற லெவல்ல பார்த்துருந்துருப்பீங்க. ஆ படத்தோடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு அடி மலை வாரத்துல வந்து இவங்க வந்து தங்கியிருக்காங்க. இவங்க கிராமம்லாம் அங்க தான் இருக்கு. ஸோ அவங்களுடைய ஊருக்கு வந்து பேர் இல்ல. இவங்க வந்து ஒரு மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்துல சொல்றாங்க. அந்த சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடையாளம் வேணும், ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு வந்து யார் தலைமை தாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராம் சரண் தான். அவர் ஐடென்டிட்டிய வாங்கி குடுத்தாரா? அவர் வந்து இந்த மக்களுக்கு வர வேண்டிய சேவைகள்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து வாங்கி குடுத்தாரா? அதுவும் முக்கியமான சேவை ரயில் சேவை. அந்த ரயில் சேவைய வச்சு தான் இந்த படத்த எடுத்திருப்பாங்க. அவங்க ஊருக்கு வந்து ட்ரெயின் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த ட்ரெயின் கடைசியா வந்துச்சா இல்லையா? அப்படிங்கிறது தான் வந்து படத்துடைய கதை. இந்த படத்துடைய ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபிளாஷ்பேக் மாரி ஆரம்பிக்கும். தெலுங்கு படம்னாலே வந்து ஃபிளாஷ்பேக் வச்சு தானே ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபிளாஷ்பேக் சொல்றதுக்கு ஒருத்தரு, அத கேட்கறதுக்கு ஒருத்தரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ஸ ரொம்ப கேவலமா நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதனால வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் கமிட்டி வந்து ஒரு மீட்டிங்க ஃபார்ம் பண்ணி, இதுக்கு அடுத்து வந்து நம்ம நெறைய பிளேயர்ஸ் டெவலப் பண்ணணும். அதுக்கு ஒரு பிளானோட வாங்கன்னு வருவாங்க. அந்த ஆஃபீசர் ஊர் ஊரா தேடி அலைவாரு. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைவாரு. அவரு எதுக்கு அலையறாரு அப்படின்னு தெரியாது. ஒரு எதுக்கோ அலைவாரு. ஓகேங்களா? அப்படி அலையும்போது திடீர்னு வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு கிராமத்துல எல்லாரும் பெட்டி பெட்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பெட்டி பெட்டின்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டா இருக்கட்டும், இது ரெஸ்லிங்கா இருக்கட்டும், அத்லெட்டா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பெட்டி தான் வந்து ரோல் மாடல்ன்னுவாங்க. எப்படி ஒரே ஆள் வந்து இத்தன ஸ்போர்ட்ஸுக்கும் ரோல் மாடலா இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரே கன்ஃப்யூஷன்ல இருப்பாரு. வாங்க அந்த ஃபிளாஷ்பேக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் வந்து பொடி நடையா நடந்தே கூட்டு போய் அந்த மலை மலை இருக்கு இல்லையா? ஸோ அந்த மலைக்கு போற வழியில இந்த ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டே அவர் நடத்தியே கூட்டு போவாரு. அப்படி சொல்லும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராம் சரண் எப்படி இது உள்ள என்ட்ரி ஆகுறாரு அப்படின்னு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சிகரெட்ட வாயில வச்சுட்டு, ஒரு இடத்துல வந்து ஒரு அதாவது அடிமையா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அங்கருந்து பார்ட் டைமா கிரிக்கெட் விளையாட வருவாரு. கிரிக்கெட் விளையாட வரும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காம்பினேஷனே வந்து ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கும். அது பார்க்கறதுக்கே வந்து அன்அக்செப்டபிளா இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுங்கிறீங்க, ஒரு நல்லா விளையாடுற கிரிக்கெட்டருங்கிறீங்க அப்படின்னும்போது, அவரு எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கான அந்த டிசிப்ளின் இருக்கணும்ல. அதெல்லாம் இல்லாம அவரு சிகரெட்ட வாயில வச்சுக்கிட்டே தான் கிரிக்கெட் ஆடுவாரு. அதுவும் கிரிக்கெட்ல வந்து கபடி மாரி கிரிக்கெட் விளையாடுவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. அன்அக்செப்டபிளா இருந்தது ஒரு சில விஷயங்கள்லாம். சரி, அவர் அடிக்கிற பால்லாம் வந்துட்டு ஒரு 3, 4 ஸ்டேடியம் தாண்டி போய் விழும். அந்த மாரி வந்து கிரிக்கெட் ஆடுறாரு. திடீர்னு போயிட்டு அடிமையா வேல பார்ப்பாரு. இப்படி வந்துட்டு மாறி, மாறி பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா, இவருக்கு வந்து ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த கிரிக்கெட் ஆடுறத பார்த்துட்டு. இப்படி ஒரு பக்கம் போக, அவங்க ஊருக்கு ட்ரெயின் வரலன்னு சொல்லிட்டு, ஒரு பெரியவர் இறந்து போயிருவாரு. தியாகம் பண்ணி. அதுக்கப்புறம் இவரு வந்து நம்ம சிட்டிசன் படம் மாரி, இத நிறைவேத்தியே ஆவுறேன்னு சொல்லிட்டு, ஸ்போர்ட்ஸ யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம ஊருக்கான அந்த அட்டென்ஷன கொண்டு வரலாம்? நம்ம ஊருக்கு எப்படி அந்த வசதிய கொண்டு வரலாம்? அப்ப ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, கிரிக்கெட் விளையாடுறத விட்டு டக்குனு வந்துட்டு ரெஸ்லிங்ல போய் கோச் ஆயிருவாரு. ஐ மீன் ரெஸ்லிங்ல வந்து கோச்சா இருக்கக்கூடிய சிவராஜ்குமார்ட்ட போய் சேர்ந்துருவாரு. அங்க போய் நான் ரெஸ்லர் ஆயி, ஆ ஒலிம்பிக்ஸ்ல அதாவது நேஷனல்ல வின் பண்ணி, இன்டர்நேஷனல்ல வின் பண்ணி, நான் வந்து நம்ம நாட்டுக்காக வின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மைக் கிடைக்கும். அந்த மைக்க வச்சு நான் வந்து பேசப் போறேன். இந்த கனா படத்துல பேசின மாரி. அதுக்கப்புறம் இந்த இவரு சிவகார்த்திகேயன் பேசுவார்ல, எதிர்நீச்சல். அந்த மாரிலாம் வந்து சீன்ல கடைசியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பண்ணுவாரு. ஸோ, அவருடைய இந்த ஊரோட கனவு வந்து அவருடைய இந்த இந்த ஊரோட லட்சியத்த வந்து, இந்த ஊரோடைய ஏக்கத்த வந்து அவருடைய கனவா வச்சு, ஒரு ஸ்போர்ட்ஸா வந்து ட்ரை பண்ணி அவர் பாட்டுல போய்க்கிட்டே இருப்பாரு. சில ஸ்போர்ட்ஸ்ல வந்து சில பிரச்சனைகள் வரும் அவருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அடுத்து வந்து அவர் இன்னொரு ஸ்போர்ட்டுக்கு போவாரு, இன்னொரு ஸ்போர்ட்டுக்கு போவாரு. இப்படி போயிட்டே இருப்பாரு. கடைசியா வந்து அவருக்கு அந்த மேடைக்காக அவர் போராடுவாரு. அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனதுக்கப்புறம் அந்த மேடை கிடைக்கும். அந்த மேடையில நம்ம பேசினா இந்தியா முழுக்க பார்ப்பாங்க. இந்தியா முழுக்க பார்த்தா நம்ம ஊருக்கு அந்த விஷயம் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் பாட்டுல பேசிட்டே போவாரு. ஆனா, படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே வைஸ் சரி, ரொம்ப வந்து போர் அடிக்கும். ஒரு மாரி என்னடா இது! இந்த படம் வந்து நம்ம இன்னும் ஒரு ரூ. 200 குடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கான ஒர்த்தே இல்லாத மாரி ஒரு ஃபீல் வந்து குடுக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா, படத்துடைய ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சரி, அந்த ஃப்ளாஷ்பேக்ல நம்ம வந்து இருக்கிறோமா? இல்ல ரியாலிட்டில இருக்கோமா? அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நமக்கு புரியாது. ஜான்வி கபூர எதுக்கு இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. அவங்கள வந்து நல்லா க்ளோஸ் அப் ஷாட்ல கிளாமரஸா எங்கெல்லாம் வந்து க்ளோஸ் அப் வைக்கலாமோ, அங்கெல்லாம் வந்து க்ளோஸ் அப் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீன்ஸ்க்கு மட்டும் நெறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஆக்டிங் சுத்தமா வரவே வரல. ராம் சரண் ஒரு ஆள் தான் இந்த படத்துல. இந்த படத்துல பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா, பாசிட்டிவ்ஸு விஷுவல்ஸ் வந்து நல்லா காட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம்.
நெகட்டிவ் அத தாண்டி வேற எல்லாமே வந்து நெகட்டிவா தான் இருந்துச்சு. ராம் சரணுடைய ஆக்டிங்க பத்தி நம்மளால சொல்ல முடியாது. ஆனா, அவருடைய இந்த கதை சூஸ் பண்ண விதம் அப்படிங்கிறது ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. நிச்சயமா அதுக்கு ஏன்னா அந்த பேஸே கிடையாது. படத்துல வந்து பாதி பேர் எல்லாத்துலயும் நடுவுல எந்திச்சு போயிட்டாங்க எல்லா இடத்துக்கும் வெளியில. அதனால வந்து இந்த படத்த முழுசா 3 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வருது அந்த படம். அந்த 3 மணி நேரத்த வந்து உட்காந்து பார்க்கிறதுங்கிறது பெரிய ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசை. அவர் இந்த படத்துக்கு எதுக்கு இசையமைச்சாரு? அவருடைய இசை மாரியே இல்ல படத்துல. நீங்க தான் ஏ.ஆர். ரஹ்மான் சார் தான் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படத்த வந்து தெரியாம இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா வந்து அப்படியா? அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அந்த அளவுக்கு தான் அந்த இசை அப்படிங்கிறது இருந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய மைனஸா இருந்தது. எடுபடல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆக மொத்தத்துல இந்த படம் வந்து ராம் சரணுடைய ஃபேன்ஸ்க்கு வந்து புடிச்ச ஒரு படமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மத்தபடி இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான் சொல்லலாம்.